திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலை காட்டாறு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இரண்டாவது பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஆஷா, சென்னை திருவேற்காடு பகுதியிலிருந்து நேற்று காலை 13 பேர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள பர்வதமலைக்கு உள்ள சிவன் கோவிலுக்காக சாமி தரிசனம் செய்ய 13 பேர் வருகை தந்தனர். அவர்கள் நேற்று காலை பர்வதமலை பகுதி மலை ஏறி சாமியை தரிசனம் செய்துவிட்டு மாலையில் கீழே இறங்கும் நிலையில் கடுமையான மழை அதிக அளவில் பெய்ததால் பர்வதமலை முழுவதும் அதிக அளவில் மழை கொட்டி தீர்த்ததால் திடீரென்று பர்வதமலை பகுதியில் உள்ள காட்டாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த காட்டாறு வெள்ளத்தில் சென்னை திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த இந்திரா, தங்க தமிழ்ச்செல்வி ஆகிய 2 பெண்களும் காட்டாறு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். நேற்று இரவு முழுவதும் திருவண்ணாமலை மாவட்ட பேரிடர் மீட்பு குழுவினர் தேடிய நிலையில் இன்று காலை இந்திரா என்பவர் அந்த நீலோடை பகுதியில் சடலமாக மீட்டெடுத்தனர். மேலும் தங்க தமிழ்ச்செல்வி என்ற பெண்ணின் உடலை தீவிரமாக தேடிய நிலையில் தற்போது அந்த பர்வதமலை பகுதியில் உள்ள நீரோடு பகுதியில் பகுதியில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய ஏரியில் தங்க தமிழ்ச்செல்வியின் சடலமாக மீட்பு குழுவினர் மீட்டனர். இதனால் பர்வதமலைக்கு வந்த 2 பெண் பக்தர்கள் காட்டாறு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டது குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசா, தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.